ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தனிமையும் இனிமையே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 14வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய வேத வசனமானது நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாய் அமைந்துள்ளது. நம்பினவர்களால் கைவிடப்பட்டு யாருமில்லையே என்று தனிமையின் தாக்குதலினால் தவிக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நீங்கள் தனிமைப்பட்டவர்கள் அல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்துகிறார். கைவிடப்பட்டவனுக்கு கர்த்தரே நிழல். சிறுமையும் எளிமையுமான நாம் அடைக்கலம் தேடி வரும்போது ஆறுதல் தந்து தயவினால் பிழைக்க செய்கிறார். வாழ்வானாலும் தாழ்வானாலும் அவர் தாமே நமக்கு மழைக்கு மறைவிடமாகவும் வெயிலுக்கு நிழலாயும் திகழ்கிறார். நம்முடைய வாழ்வில் அரணாக கோட்டையாக இயேசு இருக்க நாம் அசைக்கப்படுவதில்லை. மனிதன் நமக்கு என்ன செய்வான்? வாழ்வு சிறப்பாக அமையும் போது சூழ்ந்து கொள்கிறவர்கள் அநேகர், ஆனால் கசக்கும் போது காணாமல் போய்விடுவர். தேவனோ நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அறியாமல் நமக்கு எதுவும் நேரிடாது. நம்பினோர் கைவிட்டாலும், நண்பன் தூற்றினாலும், பெற்றோர் வேண்டாம் என்று தள்ளினாலும் இரண்டு போன வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுவார். சிறுமையின் பாதையில் பெரிய உயர்வு. திக்குவாயுடைய மோசேயும் தீட்டாக எண்ணாமல் தாசனாக மாற்றினார். குடும்பங்கள் சேர்ந்து யோசேப்பை குழியிலே தள்ளின போதும், குற்றவாளியாக கருதப்பட்ட போதும் ஊருக்கு முன் அதிகாரியாக மாற்றி அழகு பார்த்தார். ஆடுகள் மேய்த்த தாவீதையும் அபிஷேகம் செய்து அரசனாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் கதவை அடைத்தாலும் தேவன் அதை திறப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் ஏழைகளுக்கு தலைவனாகவும் உறவுகளின் பாசம் தணிந்தாலும் உயிர் கொடுத்து உறவாக அணைத்துக் கொள்வார். நம்முடைய தாழ்விலும் நம்மை நினைப்பவர் தேவன் ஒருவரே. அவர் தாமே ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக நம் வாழ்வில் நம்மோடிருந்து குறைவின்றி காத்து கரை சேர்த்திடுவாராக. ஆமேன்.